வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்னைக்கு நம்ம கிச்சனில் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி 2 முறை நல்லா கழுவி இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற ஸ்டார்ச் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். அரிசியை சேர்த்த பிறகு இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் வெந்த பிறகு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிராக நமக்கு கிடைக்கும். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இது ஒரு 90% நல்லா குக் ஆகிடுச்சு. முழுசாக வடிக்கிற சாதம் மாதிரி ஃபுல்லாக வேக வேண்டாம். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம இந்த சாதத்தை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. இதை உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு பெப்பரும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்படி லேசாக கலந்து விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ரப்பராட்டம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேன் வச்சாச்சு. நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொன்னிறமாகட்டும். மெலிசாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கலாம். சன்னமாக நறுக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் முழுசாக ப்ரௌன் கலர் ஆகணுன்ட்டு இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைகள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக பரட்டி விடுவோம். இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு, இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லைங்க, சீக்கிரமாக ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். காய்கறியும் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை பாருங்கள், இந்த மாதிரி பலப்பலன்னு உதிராக இருக்கணும். நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாதத்தை வடிச்சுட்டு தனியாக ஆற வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆற வைக்கணும். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது பரட்டி விட்டுடலாம். உடச்சிடாமல் வேகமாக கலந்துக்காமல் மெதுவாக இது போல் கலந்து விடுங்க. இப்போ இந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வீட்லேயே எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.